நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க நேரா வீட்டுக்குள்ள போங்க. போறேன். போயிட்டு துளசி தனியா இருக்காளான்னு பாருங்க. பாக்குறேன். அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, டேய் குடும்பஸ்தங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு எங்கடா வேலை? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டு கேட்கலாம். போடா அப்படி போ. யோ இதுக்காக நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரணுமா? மாவனே அவ்வளவுதான், மண்ணை தூக்கி அப்படியே மூஞ்சி அடிச்சிருவேன். யாருக்கிட்ட? சார் இருங்க சார். என் வீட்டு பிரச்சனை தீர்க்க வரேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தம்பி 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 ஏதோ ஒன்று சொல்லி தொலைட்டோம். எனக்கா மன்னிச்சிருப்பாரு. உன் வாழ்க்கைக்காக பாக்குறேனா? சார் சரி போ 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 பரவாயில்ல. சார் ஏதாவது சீக்கிரம் அவங்க சொல்லுங்க. கிடக்குறான். தம்பி முதல்ல அவ தனியா இருக்காளான்னு ஐயோ பாருங்க. நீங்க என்ன சார் முதல்ல மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க இப்போ? அப்பா நான் சொல்றத கேளுப்பா. சரி சொல்லுங்க. இந்த பார், நீ யாருக்கும் பயப்படாத. பயப்படல. எல்லாரும் பண்றதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். புதுசா எதையும் சொல்ல போறது இல்ல. நீங்க மோசம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்ப நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்களா? மேல அடுத்தது என்ன விட்டுது பெருசு? அப்ப உன்னோட ஒட்டுமொத்த ஃபீலிங்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். சொல்றத கேளு. இதுக்கு மேல உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அடம் பிடிப்பீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அவளுடைய கண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். பாக்குறேன். உன் கையை எடுத்துட்டு போய் அவ கைய பிடிக்கிற. பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட போறேன். படார்னு கால்ல விழுந்துரு. அடச்சே எது? படார்னு கால்ல விழுந்துரு. சார் அப்பவே தம்பி சொல்லும் போது நான் சுதாரிச்சிருக்கணும். தம்பி இது பழைய இன்ஜின் இல்ல, சீசான இன்ஜின். கரெக்ட். எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க எதுக்கு சத்தம் போட்டு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஏங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அடிக்காதீங்க. அத்தவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும். மத்த இல்ல மாப்ள தெரியாம பண்ணிருப்பா நீ. இங்க பேச நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. உள்ள வா. உள்ள வா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது எல்லாம் எப்போடாட்டி நடக்கிற விஷயம் நீங்க தலையிடாதீங்க. வெற்றி என்னாச்சு? துளசி வெற்றி மாப்ள என்னது? என்ன சவுண்ட் ஓவரா போயிட்டு இருக்கு? என்னங்க என்ன பாத்துட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா தாயா உங்களுக்கு கெஞ்சிட்டே இருக்க முடியுமா? இத பாருங்க வெற்றி, நீங்க எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு தடவை சொன்னா அவரும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்பாரு? கெஞ்சி பார்த்தாரு. வீட்டுல வந்து என்னென்னமோ வேலை செஞ்சாரு. இதுக்கப்புறமா அக்கா பிடிவாதம் பிடிச்சா ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு? ஏன் அஞ்சலி என்னடி நின்னு பேசிட்டு இருக்க? போய் என்னன்னு பாரு. மாப்பிள்ளை இவ்வளவு கோவமா இருந்ததே இல்லடி. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொம்பளைங்க நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க, ஆம்பளைங்க நாங்க கேட்டுட்டே இருக்கணுமா? ஆம்பளை சிங்கம்னா நானும் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி போனா போட்டும் சொல்லிட்டு இருந்தா ஓவரா போயிட்டு இருக்குற. பார், உனக்கு அவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, அவ்வளவு தெனாவட்டி இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ பண்ண வேலைக்கெல்லாம் உன்னை இப்ப என்ன பண்றான்னு பாரு. உன்ன எனக்கு இது விட்ட வர வழியே தெரியலங்க. தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் forgive me. I am very sorry. என்ன தயவுசெய்து ஏத்துக்கோங்க. ஏங்க உங்க காலை பிடிச்சி இந்த காலை காணா. துளசி அரிசி ஏங்க காலை காட்டுங்க. எதுக்கு? மன்னிப்பு கேட்கணுங்க. இதுக்கு மேல ஒரு ஹஸ்பண்டா எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறது தெரியலங்க. ஏங்க தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஷோ யூ ஒரு கால். எந்திரிங்க. Why not? எந்திரிங்கன்னு சொன்னேன். அம்மா, நம்ம மண்ணோட கலாச்சாரத்தையும் வெஸ்டர்ன் டெக்னாலஜியும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி கப்புன்னு வாயில விடுறோம். ஹாய் துளசி. ஹாய். How are you? I think இப்போ நீங்க அங்க தண்ணி தொளிச்சு அடுத்து கோலம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். If you don't mind, இங்கேயும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு லைட்டா ஒரு கோலத்தை போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும்ல. இங்க வந்துட்டு அங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப இங்கதான் லிவிங்ஸ்டன். இங்கதான் வந்து தங்கி இருக்கேன்.
யார் கேட்டீங்க வந்தீங்க? யாரை கேட்கணும்? Who to ask? Tell. எங்க இத்தனை நாள் படுத்தின பாடு பத்தாதுன்னு இப்போ என் வீட்டு முன்னாடியே வந்து என்ன தொல்லை பண்ண பாக்குறீங்களா? கரெக்டா சொன்னீங்க. எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்காரன் கூட வாழ முடியலனா கூட அட்லீஸ்ட் எதிர் வீட்டுக்காரன் கூட எதிர்பார்க்காத மாதிரி வாழலாம் இல்லையா? தட் இஸ் வை கம்மியாச்சியா. அடங்கவே மாட்டீங்கல்ல? அடங்க மாட்டேங்க. நான் ரஜினிகாந்த் நடிக்கும் முரட்டுக்காலை. இருங்க, இப்பவே நான் ஃபோன் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி உங்களை காலி பண்ண வைக்க சொல்றேன். இருங்க. எந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னா நம்மள காலி பண்ண முடியாதுங்க. ஏன்? எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம்ல. நான் என்ன பண்ண? விடு. அங்க பாரு. ஹாய், how are you? நீதான் அவர் அந்த வீட்ல குடி வச்சிருக்கியா? மாமா. ஹாய் மாமா. எப்போ வந்தீங்க? Just now 2 days back. ஏய், என்ன நக்கலா? என்னக்கா? ஏய் இரு, நீ என்ன பண்ணிருக்க? யாரு கேட்டு நீ அவர் அந்த வீட்ல குடி வச்சிருக்க? ஐயோ அக்கா, நாளை இவரை குடி வைக்கல. நான் குடி வச்சது அவங்க 2 பேரை தான். இவர் எப்ப வந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? ஐயா, நாங்க இதுக்கு நாடகம் போட போறோம். நாங்க நல்லதான் பண்ணுவோம். என்ன மாமா? அரஞ்சனா, ஏங்க எதுக்கு ஆவேசம்? போர் வேணாம், அமைதியா இருங்க. ஏங்க நீங்க என்னதான் சொன்னாலும் என் மேல நீங்க எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு இந்த முழு உலகத்துக்கே தெரியுங்க. அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. ஆ, அது எப்பவோ காணாம போயிடுச்சு. ம், இப்போ வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. அப்படியா? ம். என்ன ஊஹா? வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவேன், நீ தான் என் சொந்தம், நீ தான் என் பந்தம்னு இதே நெஞ்சு மேல சாஞ்சு நீங்க என்கிட்ட சொல்லல. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஒரு பொண்ணுக்கு தான் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்தா அவளால அதை பொறுத்துக்கவே முடியாது. ஆரம்பிச்சிட்டாரா? எப்படியாவது அடிச்சு புடிச்சு அவ தான் இடத்த பிடிக்கணும்னு தான் நினைப்பா. என்ன சொல்லுது பெருசு? நீங்களும் ஐயா, ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா அதெல்லாம் பழசு ஐயா, பழைய காலத்து ஐடியா. இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு முன்னாடியே வந்தது ஐயா. அப்பா யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குப்பா. 1947ல அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக இன்னொரு பொண்ணு கழுத்து தாலி கட்ட மாதிரி சீன்லாம் போட்டேன். பப்பு வேகல. அப்ப வேகாத பப்பு இப்ப வேகாது. ஐயா ஆளை விடுங்க ப்ளீஸ். தம்பி, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இப்ப நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி ஒரு பொண்ணு வரான்னு வச்சுக்கேன். அவளை அஞ்சலியும் துளசியும் பார்த்தா நேரா வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணி அவளை துரத்தி விட்டுருவாங்க. உன்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. நோ, அவர் வேற எதுவும் பிளான் பண்ணல. நீ வெளியில ஃப்ரீயா சுத்தி நிக்கிறத அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பெருசா பிளான் பண்ணுதுன்னா தான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு பொல கட்சி விலகத்தலான்னு பிளான் பண்ணிட்டாப்ல.